ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லீட் கோட் டெய்லி சேலஞ்ச் பார்ட் 5 மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் டு மேக் அரே எம்டி. இப்போ நம்ம ப்ராப்ளம் ஓவர்வியூ பார்த்துடலாம். நம்ம ப்ராப்ளமில் ஒரு அரே கொடுத்துருவாங்க, அதை நம்ம எம்டி பண்ணணும். எப்படி டெலீட் பண்ணணும்னு 2 கண்டிஷன் கொடுத்துருவாங்க. ஒன்று, 2 ஈக்குவல் எலிமெண்ட் எடுத்து அட் அ டைமில் டெலீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 3 ஈக்குவல் எலிமெண்ட் எடுத்து அட் அ டைமில் டெலீட் பண்ணலாம். ஃபைனலி எத்தனாவது ஸ்டெப்பில் அரே எம்டி ஆகும்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதுவும் மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் தான் ரிட்டர்ன் பண்ணணும். மினிமம் ஆப்ரேஷன்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வந்து 6 டைம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 வந்து 2 2 3 டைம்ஸ் அரேலேருந்து டெலீட் பண்ணலாம். அதுவே 3 3 2 டைம்ஸ் டெலீட் பண்ணலாம். மினிமம் ஆப்ரேஷனுங்கிறது இங்கே 3 3 2 டைம்ஸ் டெலீட் பண்ணுறது தான். 2 தான் இங்கே மினிமம் ஆப்ரேஷன். நம்ம இங்கே மினிமம் ஆப்ரேஷனை தான் ரிட்டர்ன் பண்ணணும். சப்போஸ் நம்மளால் அந்த அரேவை எம்டி பண்ண முடியலன்னா -1ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இது எந்த கேஸில் வரும்னா, சப்போஸ் அரே எலிமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சி 1 தான் இருக்குன்னா நம்மளால் அதை 2 2ஆவோ 3 3ஆவோ டெலீட் பண்ண முடியாது. ஸோ அப்போது -1ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நம்ம ப்ராப்ளம் அப்ரோச் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு இன்புட்டாக ஒரு நம்ஸ் அரே கொடுத்துருவாங்க. நம்ம இனிஷியல் ஸ்டெப்பாக ஒரு ஃப்ரீக்வன்சி மேப் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு அரேயோட வேல்யூஸ்க்கும் ஃப்ரீக்வன்சி என்னன்னு ஃபைண்ட் பண்ணி அதில் போட்டு வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணுவோம். இப்போ வந்து அதோடய ஃப்ரீக்வன்சி வந்து 1 இருந்துச்சுன்னா -1ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லையா, அந்த வேல்யூவை டபுளாக கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூவை 3ஆல் டிவைட் பண்ணி நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கண்டிஷன். இந்த வே 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ரிசல்ட் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 4. இது 3 ஈக்குவல் எலிமெண்ட் எடுத்து டெலீட் பண்ணால் 1 மட்டும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதை 2 வச்சு 2 டைம்ஸ் தான் டெலீட் பண்ண முடியும். அப்படி பண்ணால் நம்மளோட நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம சொன்ன வேலை டபுளாக கன்வெர்ட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணாலும் சேம் தான் ரிசல்ட். நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 2 தான். நீங்கள் என்ன நம்பர் வச்சு வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம மேப்பை ஐட்ரேட் பண்ணி இதோட நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் பார்த்தோன்னா அரே வேல்யூ 2, அதோட ஃப்ரீக்வன்சி 4. இப்போ நம்ம இங்கே டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 4.0 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம் பை 3. ஸோ அதோட ரிசல்ட் என்ன வருது? 1.333ன்னு வருது. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 2. ஸோ செகண்ட் ஐட்ரேஷன் பார்த்தோன்னா அரே வேல்யூ 3, அதோட ஃப்ரீக்வன்சி 3. ஸோ அதை நம்ம டபுளாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 3.0. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரிசல்ட் என்ன வருது? 1.0. ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 1. ஸோ தேர்ட் ஐட்ரேஷனில் அரே வேல்யூ 4, அதோட ஃப்ரீக்வன்சி 2. ஸோ அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம் டபுளாக கன்வெர்ட் பண்ணி. ஸோ அதோட ரிசல்ட் என்ன வருது? 0.66ன்னு வருது. ஸோ ஃபைனலாக அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 1. ஸோ ஃபைனலாக ஒவ்வொரு ஐட்ரேஷனோட நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனை ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன் கிடச்சிரும். ஸோ இங்கே வந்து 2 + 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இதுதான் நம்மளுடைய அவுட்புட். இப்போது இந்த இன்புட் நம்பருக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேப் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு அரே எலிமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் அரே வேல்யூ 2, ஃப்ரீக்வன்சி 3. ஸோ அதை நம்ம வந்து டபுளாக கன்வெர்ட் பண்ணால் 3.0. ஸோ அதை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 1.0ன்னு ரிசல்ட் வருது. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 1. ஸோ ஐட்ரேஷன் 2ல் பார்த்தோன்னா அரே வேல்யூ 1, ஃப்ரீக்வன்சி வந்து 1. இங்கே பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி 1. நமக்கு கண்டிஷன் படி ஃப்ரீக்வன்சி 1 இருந்துச்சுன்னா நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதோட நம்ம வந்து நிறுத்திக்கணும். ஸோ தேர்ட் ஐட்ரேஷன்லாம் போக அவசியமே கிடையாது. பிகாஸ் ஒரு எலிமெண்ட்டு தான் இருக்குது, ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி தான் இருக்குது அப்படின்னா நம்மளால் அந்த அரேவை வந்துட்டு நம்மளால் வந்து டெலீட் பண்ண முடியாது. நம்ம கண்டிஷன் படி 2 2ஆவோ இல்லை 3 3ஆவோ தான் டெலீட் பண்ண முடியும். ஒரு எலிமெண்ட் இருந்தால் நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்கே வந்து -1ன்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இப்போ நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இங்கே பார்த்தோன்னா அவங்களே வந்துட்டு ஒரு மெத்தட் கொடுத்துட்டாங்க, மின் ஆப்ரேஷன்னு. ஸோ அதோட இன்புட் பேராமீட்டராக ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துருக்காங்க, நம்ம அரே. அதுதான் நம்மளுடைய இன்புட் அரே. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நம்ம ரிசல்ட்டை இன்டீஜராக ரிட்டர்ன் பண்ணணும். தட் இஸ் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷனை வி ஹாவ் டு ரிட்டர்ன். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பாக நான் வந்து ஃப்ரீக்வன்சி மேப்பு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா இப்படி தான் நான் வந்து ஃப்ரீக்வன்சி மேப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு அரே எலிமெண்ட்டையும் ஐட்ரேட் பண்ணி நான் வந்து மேப்பில் அதோட ஃப்ரீக்வன்சியை நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிவிட்டு இனிஷியலாக செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேப்பில் உள்ள ஒவ்வொரு என்ட்ரியையும் நான் வந்து ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதோட வேல்யூஸ், அதோட ஃப்ரீக்வன்சிலாம் எடுக்கிறேன். ஸோ ஃப்ரீக்வன்சி எடுத்து நான் இங்கே கண்டிஷன் செக் பண்ணுறேன், ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1 சொல்லிவிட்டு. ஸோ அப்படி ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா நான் இங்கே -1 ரிட்டர்ன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் இங்கே வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை டபுளாக கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூவை 3ஆல் டிவைட் பண்ணி சீல்னு சொல்லிட்டு மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி அந்த ரிசல்ட்டோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஐட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா O(n). லீட் கோட் ப்ராப்ளம் லிங்க் அண்ட் கிட்டப் சொல்யூஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் டவுட் ஆர் சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.